இன்றைக்கு நம்முடைய வீடியோவை நாம் ஒரு சாட்சியின் மூலமாக தொடங்குவோம். இந்த சாட்சி கல்லூரி வாழ்க்கையிலும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை உங்களுக்கு உணர்த்தும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சாட்சி உங்களை அதிகமாய் உற்சாகப்படுத்தும். கடைசி வரையிலும் பாருங்கள். தி பெண்டகாஸ்டல் மிஷன் TPM அந்த சபையில் ஒரு நல்ல தேவ மனிதர் இருந்தார். அவர் பேர் பாஸ்டர் மனாசே என்பது. அந்த பாஸ்டர் அவங்க என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நீ ஒருத்தரோட நாங்கள் போனதில் முதல் முறை TPM பாஸ்டர் கூப்பிட்றாங்களேன்னு நான் போனேன். தாழ்மையான நல்ல ஒரு பாஸ்டர், ரொம்ப அன்பாக ஏற்றுக்கொண்டு என்னை அவங்க ரூமில் உட்கார வச்சு மற்ற எல்லாரையும் போக சொல்லிட்டாங்க. ரொம்ப நேரம் பேசினாங்க. மனாசே அப்படின்ற ஒரு ஊழியக்காரனுக்காக நான் ரொம்ப நன்றியோட இருப்பேன். காரணம் என்னன்னா, பாஸ்டர் மனாசேன்ற ஒரு மனுஷனை என் வாழ்க்கையில சந்திக்கிறதுக்கு முன்னையும் அப்படி ஒரு ஊழியக்காரனை பார்த்தது இல்லை, சந்திச்சதுக்கு அப்புறமும் அப்படி ஒரு ஊழியக்காரன். Our beloved Pastor Manasseh himself will give the testimony. இந்த மாலை வேளையிலே பாஸ்டர் மனாசே அவர்களே தம்முடைய சாட்சியும் சொல்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, என் வாழ்வில் என் தேவன் செய்த நன்மைகளை சுருக்கமாக நான் சாட்சியாக சொல்லி பிரசங்க வார்த்தைகளுக்கு நான் செல்லும்படி வாஞ்சிக்கிறேன். சிறு வயதிலிருந்தே என் பெற்றோர்கள் என்னை மிகவும் கண்டிப்பாக வளர்த்து வந்தார்கள். சிறு வயதிலிருந்தே பக்திக்குரிய விஷயத்தில் அக்கறை காட்டி வளர்க்கப்பட்ட ஒருவனாக நான் இருந்தேன். என் பெற்றோரின் அரவணைப்பில் அவருடைய ஒழுக்க நெறியில் வளர்க்கப்பட்டதான நான் பாவத்தை குறித்து அறியவோ பாவத்தை செய்யவோ பாவத்தின் சிற்றின்பங்களினால் இழுக்கப்பட்டு ஒரு பாவியாக வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. பெற்றோருடைய அரவணைப்பில் பாவத்தை குறித்து அறியாது வாழ்ந்த எனக்கு விளையாட்டுத்துறை நிமித்தம் பல ஊர்களுக்கு நான் சென்று விளையாடி பல ஹோட்டல்களிலும் ரெஸ்டாரண்ட்களிலும் இவ்விதமாக சென்று செலவழித்து விளையாடினதான பேட்டா காசுகள் ஏராளம் பணங்கள் கையில் கிடைத்தபடினால், கெட்ட நண்பர்களோடு பழக வாய்ப்புகள் கிடைத்தபடினால் சிற்றின்பங்களை நான் இழுக்கப்பட்டு பாவத்தை செய்ய ஆரம்பித்தேன். அவைகள் இன்னும் எனக்கு இன்பங்கள் கொடுத்தபடினால் அதிகமாக அவைகளை தொடர்ந்து பாவியாகவே நான் வாழ்ந்து வந்தேன். இப்படி கொஞ்சம் குறைய எல்லா பாவத்துக்கும் நான் அடிமையாகிவிட்டேன். என் பாவத்தை குறித்து அதிகமாக சொல்லுவேன் என்றால் என்னை குறித்து மெச்சி மேன்மை பாராட்டினதாக இருக்கும். அவைகளை நான் சொல்லாமல் என் தேவன் எனக்கு கொடுத்த விடுதலையின் பகுதியை அதிகமாக நான் வலியுறுத்த வாஞ்சிக்கிறேன். இப்படி பல பாவத்துக்கு அடிமையாக கொடுமையாக நான் இழுக்கப்பட்டு போய்கொண்டிருந்த நேரத்தில் அநாதியா என் மேல் திருநோக்கம் கொண்ட என் தேவன் ஒரு நாள் என்னையும் சந்திக்கலானார். இந்த வேதம் சொல்கிறபடி மெய்யான ஒரு பரிசுத்தமான புனிதமான வாழ்க்கை என்னால் வாழ முடியாது. ஏனென்றால் எவ்வளவு ஒரு பலவீனமான பாவி என்பது எனக்கு தெரியும். என்னால் புனிதமாக வாழ முடியாது. ஆனால் ஒன்று செய்கிறேன், என் வாழ்க்கையை எடுத்து உம்முடைய கரங்களில் நான் தருகிறேன். என் வாழ்வை உம்முடைய கரங்களில் கொடுத்து விட்டபடியினால் ஒன்று சொல்கிறேன், இனி ஏதாவது என் வாழ்க்கையில் பாவம் நடந்தால் அது என்னுடைய பாவம் அல்ல, உம்முடைய பாவம். சென்னையிலே லயலா கல்லூரியிலே நான் படிக்க முதுகலை நிமித்தமாக நான் படிக்க சென்றேன். கல்லூரி வாழ்க்கையும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் கடும் போராட்டமாக இருந்தது. ஒரு பக்கத்தில் கல்லூரி, நண்பர்கள், தீய சக்திகள், என் உடம்புக்குள் இருக்கிற ஆசை இச்சைகள், இச்சா சக்திகள், இவைகள் பாதாளத்தை நோக்கி பாவத்தினால் என்னை இழுத்துக் கொண்டே இருந்தது. மறுபக்கத்தில் தேவன், கூட்டங்கள், ஊழியக்காரர்கள், வேதம், ஜபங்கள், இப்படிப்பட்டவர்கள் பரலோகத்தை நோக்கி அழைத்துக் கொண்டே இருந்தது. இந்த ரெண்டுக்கும் நடுவே அலசடிப்பட்டு கொண்டே இருந்தேன். மனமோ என் இதயமோ பாவத்தோடு ஒட்டி இருப்பதை உணர்ந்தேன். எனக்கு மிஞ்சி ஒரு சக்தி என்னை ஆழ்வதை நான் உணர்ந்தேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு இப்படிப்பட்ட ஜீவியம், பரிசுத்த ஜீவியம் வந்துவிட்டது, பரிசுத்தமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று யாராவது சாட்சி சொன்னால் என் இருதயம் மிகவும் துக்கப்படும். நாம் இப்படி பிராக்டிக்கலாக இப்படி இருக்கிறோமே, ஆனால் இப்படி எல்லாம் சொல்றாங்களே, இது உண்மையா, அது பொய்யா, ஏமாத்துறாங்களா, இப்படிலாம் நான் யோசித்துக் கொண்டிருப்பேன். அப்படிப்பட்ட நேரத்தில் பரிசுத்தம் 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 என் இருதயம் ஏங்கிக் கொண்டிருந்தது. நடந்தாலும் உட்கார்ந்தாலும் எந்திரித்தாலும் நான் நினைக்கிறேன் 24 மணிக்கூரில் ஒரு சில மணிக்கூறுகள் தவிர நான் நினைக்கிறேன் என் தூக்கம் முதற்கொண்டால் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று அந்த ஒரு சத்தம் மாத்திரம்தான் எனக்குள் இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரே, சமுதாயத்தை ஏய்த்து பிழைக்கிறார்கள் என்று கிறிஸ்தவர்களை பற்றி நான் சொன்னேனே,
அதே சமுதாயத்துக்குள் நான் ஒரு அங்கத்தினராக மாறிவிட்டேனே. வெளியே ஃபாதர்ஸ், ரெக்டர், அந்த கேத்தலிக் காலேஜில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னை நல்ல ப்ராட்டஸ்டன்ட் பாய் என்று சொல்கிறார்கள். என் மனசாட்சி என்னால் ஏமாத்த எனக்கு இஷ்டமே இல்லை. ஏனால் என் மனமோ என்னை கொன்று கொண்டிருந்தது. வெளியே நல்லவனை போல நடிக்கிறேன், உள்ளே என் மனம் கெட்டு போயிருக்கிறது. ஆகவே இவைகளிலிருந்து எப்படியாவது புனித வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று சுய முயற்சியை நான் மேற்கொண்டேன். எங்கள் லைலாவில் சிங்கிள் ரூம் தான் எல்லாம். ஆகவே ரூமை அடைத்துக் கொண்டு சுய முயற்சியினால் கேண்டலை கொளுத்தி வைத்து அப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கொண்டே இருப்பேன். எப்படியாவது மனதை அடக்கி என் உடம்புக்குள் எழும்புகிற, மனதில் எழும்புகிற பாவ இச்ச சக்திகளை அடக்கி விட வேண்டும் முயற்சித்தேன். அதில் பிரயோஜனமில்லை. காலையிலே எழுந்து தலைகளாக நின்றால் ரத்தம் தலைக்கு வந்துவிடும். இது நிமித்தமாக தீய சக்திகளை வில் பவர் மூலமாக அடக்கி விடலாம் என்று முயற்சித்தேன். அதிலும் பயனில்லை. எங்கள் லைலா கல்லூரியில் நல்ல மெஸ், நல்ல சாப்பாடு. ஆகவே வாரக்கணக்கில் கூப்பன்கள் எடுத்து குப்பத்தொட்டியில் போட்டுவிட்டு, அப்பா பரிசுத்தம் வேணும், ஏனென்றால் சாப்பிடுகிற ஆகாரத்தின் நிமித்தமாகத்தான் தீய சக்திகள் வருகிறது என்று நான் யோசித்தேன். ரூமை கூட்ட வரக்கூடியவன் அவன் சொல்வான், ஐயா சோறு இல்லாத காலத்தில், சாப்பாடு இல்லாத காலத்தில் இவ்வளவு நாள் கூப்பனை குப்பத்தொட்டியில போறியா? அவனுக்கு தெரியுமா என் பரிசுத்தத்தின் வாஞ்சை? இப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் வரும்போது ஊசிகளை எடுத்துக்கொண்டு உடம்பெல்லாம் குத்தி மெய் வருத்த கூலி தரும் இந்த மெய்யை உடம்பை வருத்தியாவது புனித வாழ்க்கையை பெற வேண்டும் என்று முயற்சித்தேன். அதிலும் பயனில்லை. இரவும் பகலும் அழுது கொண்டே இருப்பதுண்டு. ராத்திரியெல்லாம் அழுது அழுது தலையணை கண்ணீரால் நனைந்துவிடும். அந்த தண்ணீரிலே நான் படுத்த நாட்கள் ஏராளம். ஆண்டவரை நோக்கி கதறினேன், அப்பா பரிசுத்த ஜீவியம் என்று இருக்கும் என்றால் அதை ஒரு நாள் கொடுத்து விட, அந்த ஒரு நாள் பரிசுத்தமாய் புனிதமாய் வாழ்ந்து விடேன். அப்ப நான் செத்து விடுகிறேன், எனக்கு ஒரு நாள் பரிசுத்தத்தை தாரும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருந்தேன். இந்த ராத்திரி அழுது கொண்டே அந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டே இருந்தேன். அன்றிரவு எனக்கு ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நடந்தது. இன்றைக்கும் எனக்கு அது சரியாக விளங்கவில்லை. அது சொப்பனமா தரிசனமா நிஜமாகத்தான் கண்டுவிட்டேனா என்று எனக்கே தெரியவில்லை. அன்று ராத்திரி கல்வாரியின் பாடுகளை நான் கண்டேன். அவர் அவ்வளவு கொடுமையாய் சகிக்கிற அந்த பாடுகளை பார்த்து, யாருமே சிலுவையில் அறைந்தார் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நீதான் என்னை சிலுவையில் அறைந்தார். நான் எப்படி சிலுவையில் அறைய முடியும் என்று நான் சொன்ன வேளையில் என் வாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு பாவத்தை காட்டி காட்டி, இதனால் தான் இப்படி அறையப்பட்டேன், இதனால் தான் இப்படி அறையப்பட்டேன், இதனால் தான் இப்படி அறையப்பட்டேன் சொல்ல சொல்ல என் நெஞ்சு பிளந்த, நான் செஞ்ச தப்புக்கு நான் செத்து போயிருக்கணும், நான் அடி வாங்கியிருக்கணும், நான் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கணும். ஆனா நீர் பட்டீரா, நீர் சகிச்சீரா, ஐயோ ஐயோ உண்மை சிலுவையில் அறைய மாட்டேன், சிலுவையில் அறைய மாட்டேன் கதறி 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 அழுதேன். தீய சக்தி என் மேல் வந்து இறங்குவதை நான் உணர்ந்தேன். அடுத்த நாள் கல்லூரிக்கு போனேன். வழக்கம் போல இருக்கிற தீய சக்திகள் என்னை ஆட்டி படைத்தது. அந்த நாட்கள் கடுமையாக என்னை பாதித்தது. எனக்குள் இருக்கிறதான ஆசை இச்சைகள், ஒரு பெண்ணை கூட புனிதமாக என்னால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கேவலமான எண்ணங்கள் என்னை கொன்று கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் மரித்தேன் மரித்தேன் என்று சொல்ல சொல்ல ஒரு புதிய வல்லமை என் உடம்புக்குள் எழும்பி அது மகா சக்தியாக என்னை உயிர்ப்பிச்சதை விழுந்தேன். கட்டுகள் உடைந்து இளைப்பாறுகிற ஒரு சிந்தையை நான் கண்டேன். இச்சா பாத்திரங்களாய் பார்த்ததை கிருபா பாத்திரங்களாய் காணக்கூடிய ஒரு சக்தி ஆண்டவர் தந்தார். அன்றைக்கு நான் விளங்கிக் கொண்டேன், கிறிஸ்தவர்கள் வெறும் பிரசங்கம் அல்ல, சக்தி உள்ளவர்கள். இந்த பிரசங்க வார்த்தைகளுக்கு முன்பாக ஒரு சக்தி உள்ளதான ஒரு ஜீவியம் இருக்கிறது. இப்படி நான் இருக்கும்போது ஒரு 2-3 மாதங்கள் நன்றாக கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு அரை அறையாய் ஓடி ஓடி தட்டி 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 இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், பைத்தியக்காரனை போல ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று ஜீவிக்க ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, அருமையான சாட்சியை நீங்கள் கேட்டீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை குறித்த வெளிப்படுத்தல் உங்களுக்கு கிடைத்திருக்கும். உங்களாலும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்கிற உணர்வு உங்களுக்கு தேவன் கொடுத்திருப்பார். இன்றைக்கும் இதைத் தொடர்ந்து நாம் கல்லூரி வாழ்க்கையில் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ நமக்கு உதவி செய்யும் 7 காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, தேவனோடு ஒவ்வொரு நாளும் நேரம் செலவிடுங்கள். உங்களுடைய முக்கியத்துவம் எல்லாவற்றையும் தேவனுக்கே கொடுங்கள். ஒரு நாளை ஜபமில்லாமல் தொடங்காதீர்கள். குறைந்தது 10-15 நிமிடமாவது நீங்கள் வேதாகமத்தை வாசித்து ஜபம் செய்யுங்கள். அதிகாலையிலேயே உங்களுடைய நாளை தொடங்குங்கள். ஜபத்தோடு உங்களுடைய நாளை தொடங்குங்கள்.
முடிக்கும்போது தேவனோடு தனி ஜெபத்தோடு உங்களுடைய நாளை முடியுங்கள். தேவனோடு இருக்கும் நேரமே பரிசுத்த வாழ்க்கையின் அடித்தளம். இரண்டாவதாக, நண்பர்களை ஞானமாக தேர்ந்தெடுங்கள். மற்றவர்கள் உங்களோடு பழகுவதற்கு முன்பாக, நீங்கள் மற்றவர்களோடு பழகுவதற்கு முன்பாக ஞானமாக இருங்கள். நல்ல நண்பர்களை மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற நண்பர்களோடு ஒருபோதும் சேராதிருங்கள். நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்தலாம் என்று நினைத்தாலும் முதலாவது நீங்கள்தான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நண்பர்கள் உங்கள் எதிர்காலத்தை பாதிக்க முடியும். தேவனை நேசிக்கும் நல்ல பழக்கங்களை ஊக்குவிக்கும் நண்பர்களோடு மட்டும் நீங்கள் பழகினால் போதும். தவறான பழக்கம் வைத்திருக்கிற நண்பர்களோடு நீங்கள் பழக வேண்டாம். அவர்கள் உங்களை நரகத்தில் தள்ளிவிட வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள், அதுவே போதும். உங்களுடைய கல்லூரியில் நடக்கிற தேவையற்ற கேளிக்கைகளில் கலந்து கொள்ளாமல் இருங்க. ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸில் கலந்து கொள்ளாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க. முடிந்த வரையும் எல்லாவற்றையும் தவிர்த்து விடுங்கள். ஒருவேளை உங்களை கட்டாயப்படுத்தினால் லீவ் போட்டுருங்க. ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் கல்லூரிக்கு போவது படிப்பதற்காகத்தானே தவிர கேளிக்கைகளிலே கலந்து கொள்வதற்கு அல்ல. நீங்கள் எந்த ஒரு மனுஷனுக்கும் பயப்பட வேண்டாம். பரிசுத்தமான தேவனுக்கு மட்டும் பயந்து நடங்கள் போதும். மூன்றாவதாக, உங்கள் கண்களையும் மனதையும் காத்து கொள்ளுங்கள். பைபிளில் பாருங்க, யோபு சொல்றாரு, என் கண்களோடே நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஒரு கன்னிகையின் மேல் நான் நினைவாயிருப்பது எப்படி? அசுத்தமான பார்வை பார்க்க மாட்டேன் என்று உறுதியான ஒரு தீர்மானம் எடுங்கள். பாவ கண்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எந்த ஸ்திரீயையும் நான் இச்சையாய் பார்க்க மாட்டேன். யாரையும் நான் ஆசையாய் பார்க்க மாட்டேன் என்று தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். இந்த தீர்மானம் உங்களுடைய நினைவிலே இருக்கும் வரையிலும் நீங்கள் பாவத்தில் விழுந்து போகவே மாட்டீர்கள். ஒவ்வொரு நாளும் காலேஜுக்கு போவதற்கு முன்பாக இந்த தீர்மானத்தை நினைத்து விட்டு போங்கள். மட்டுமல்லாது சமூக ஊடகங்கள், திரைப்படங்கள், இணையம் போன்றவற்றில் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நாம் பார்க்கும் விஷயங்கள் நம் சிந்தையை உருவாக்குகின்றன. பரிசுத்தமான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். பரிசுத்தமான காரியங்களையே பாருங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம், உங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் பைபிள் படிங்கள், ஜெபம் பண்ணுங்கள். நான்காவதாக, சோதனைகள் வரும்போது தேவனை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு நேரமும் தேவன் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் உங்களை சோதனையில் விழுந்து போக விட்டுவிட மாட்டார். ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், நான் பாவம் செய்யக்கூடாது என்கிற நினைவு உங்களுக்கு இருக்க வேண்டும். கல்லூரியில் பலவிதமான சோதனைகள் வரலாம். தவறான உறவுகள், பொய், ஏமாற்றுதல், கெட்ட பழக்கங்கள், போதைப் பொருட்கள் போன்றவை உங்களை பாவ ஆசையை தூண்டிவிட்டு அழைக்கலாம். அப்போது இது தேவனுக்கு பிரியமா என்று உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து அறியுங்கள் என்று பைபிள் சொல்லுது. ஒவ்வொரு காரியமும் இது ஆண்டவருக்கு பிரியமானதான்னு நீங்க சோதிச்சு பார்த்து அவருக்கு பிரியமானதையே நீங்க செய்யுங்க. ஐந்தாவதா, படிப்பில் நேர்மையாக இருங்கள். நீங்க காலேஜுக்கு போவது படிக்கிறதுக்காக மட்டும்தானே? அந்த வேலையை மட்டும் சரியா பாருங்க. எந்த ஒரு கேளிக்கையோ, அநித்தியமான பாவ சந்தோஷங்களோ, அசுத்தமான உறவுகளுக்கோ இடம் கொடுக்காதீங்க. படிப்பில் மட்டும் நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்ல ஒரு வேலையை வாங்கணுன்றதுக்காக அதிகமாக ஊக்கத்தோடு படிங்க. உங்களுடைய சர்ச்சில் நடக்கிற மீட்டிங்ஸ்க்கு போக வேண்டிய நேரத்தில் கரெக்டாக போங்க. படிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக படிங்க. ஒரு தரிசனத்தோடு வாழுங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்வில் காப்பி அடிக்காமல் உண்மையுடன் உழையுங்கள். நேர்மையை தேவன் மதிப்பிடுகிறார். மனிதர்கள் பார்வையிலும் கூட தேவன் உங்களை பார்க்கிறார். ஆறாவதாக, உங்கள் உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள்.
உங்கள் உடலை மதியுங்கள், பாவத்திற்கு இடமளிக்காதீர்கள். உங்கள் பேச்சு, நடத்தை, உடை, பழக்கம் அனைத்திலும் இயேசுவின் உருவம் தெரியட்டும். இயேசுவின் சாயலை மற்றவர்கள் உங்களிடத்தில் காணட்டும். உங்களுடைய சரீரத்தை பாவத்துக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்காதீங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் ஜீவனுக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு நீங்கள் உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகளாக இருப்பீர்கள்னு ரோமரில் நாம் படிக்கிறோம். எந்த காரியமாக இருந்தாலும் நாம் எதுக்கு நம்முடைய வாழ்க்கையை சரண்டர் பண்ணுறோமோ, நம்முடைய எண்ணங்களை நாம் ஒப்பு கொடுக்குறோமோ அதுக்கு நாம் அடிமைகளாக இருப்போம். நாம் இயேசுவின் அடிமைகள், நாம் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. ஏழாவதாக, மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும். மற்றவர்கள் முன்பாக நீங்கள் சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். இயேசுவை உங்களுக்குள் எல்லோரும் காணட்டும். உங்கள் வாழ்க்கையே ஒரு பிரசங்கமாக இருக்கட்டும். உங்கள் அன்பு, பொறுமை, மன்னிப்பு, நேர்மை ஆகியவற்றை பார்த்து மற்றவர்கள் இயேசுவை அறியட்டும். தீய நண்பர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவது முக்கியம்தான். ஆனால் முதலாவது நீங்கள் அவர்களிடத்தில் இயேசுவை பற்றி சொல்வதற்கு முன்பாக நீங்கள் ஒரு நல்ல சாட்சியாக வாழ்வது ரொம்ப முக்கியம். முதல்ல நீங்கள் ஒரு சாட்சியாக வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. பிற்பாடு நாம் அவர்களையும் ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ணலாம். முடிவாக அன்பானவர்களே, கல்லூரியில் பரிசுத்தமான வாழ்க்கை எளிதல்ல. ஆனால் தேவனுடைய கிருபையால் அது சாத்தியம்தான். உலகம் உங்களை ஏமாற்ற முயற்சிக்கும். ஆனால் தேவன் உங்களை தம்முடைய சாயலாக மாற்ற விரும்புகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பாவம் உங்களை நரகத்தில் தள்ளிவிட இவ்வளோ போராடும் போது உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர், கல்வாரியில தன்னுடைய ஜீவனையே தந்தவர், தன்னுடைய முழு சொட்டு இரத்தத்தையும் சிந்தினவர் உங்களை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு போராடுவதற்கு உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். இன்று நாம் ஒரு தீர்மானம் எடுப்போமா? கர்த்தாவே, நான் எங்கு இருந்தாலும் சரி உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். என் சிந்தனை, என் வார்த்தைகள், என் செயல்கள், என் எண்ணங்கள் அனைத்தும் உம்மையே பெரியப்படுத்தட்டும் ஆண்டவரே என்று ஒரு தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, கல்லூரியில் படிக்கும் ஒவ்வொரு மாணவரையும் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் சோதனைகளில் விழாமல் காத்தருளும். நல்ல நண்பர்களை தந்து ஞானத்தையும் பரிசுத்தத்தையும் அருளும். அவர்களின் படிப்பை ஆசீர்வதித்து எதிர்காலத்தை உமது சித்தத்தின்படி நடத்தும். அவர்கள் எங்கு சென்றாலும் உமக்கு சாட்சிகளாக வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் சாத்தியமாகும். தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.